சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அலைஸ் இன் தி பார்டர். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலைஸ் இன் தி பார்டர் 2020 ரிலீஸ் ஆன ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 45 மினிட்ஸ் வரும். டோட்டலா 6 ஹவர்ஸ் இருந்தா ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சம்பவத்தை நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ். ஸ்குவிட் கேம் ஸ்டைல சூப்பரா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. மைண்ட் ப்ளோவிங்கான ட்விஸ்டர்ஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு தரமான சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. லைவ் ஆக்ஷன் டிராமா சீரிஸ். ஜாப்பனீஸோட மங்காமியா அனிமீஸ்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு ஃபன் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய வாஷ்ரூம்ல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப வெளியே வந்து பார்க்கும்போது டோக்கியோ சிட்டிக்குள்ள ஒரு பையனும் ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்காங்க. ஒரு பில்டிங்ல கேம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேம்குள்ள என்டர் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல மாட்டிக்கிறாங்க 3 ஃப்ரெண்ட்ஸும். அந்த கேம்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கண்டினியூஸான சம்பவம் ட்ராஜடி டிராமா என்ன, அந்த கேம்ல ஒரு ரவுண்டு ஜெயிக்கும் போதும் விசா கொடுக்கப்பட்ட அடுத்த 3 நாளைக்கு அவங்க சர்வே ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை கேம்ல தோத்தா அவங்க லைஃபே முடிச்சு பாட கட்டிடுவாங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். இதுல நம்ம கதையோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாரு, கேம் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒரு சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா கொடுத்திருந்தாங்க. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கான யங்ஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அழகா நீட்டா கன்வே பண்ணிருந்தாங்க ஸ்கிரீன்ல. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா எடுத்து ப்ராப்பரா சர்வியல் த்ரில்லரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஜுமான்ஜி தான் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபேண்டசி சர்வியல் த்ரில்லர் டிராமாவா இருக்கும். போர்டு ஆட போனா போர்டு மட்டும் ஆடுடா, ஏன்டா இப்படி எல்லாம் பிரச்சனையை கிளப்பி விடுறீங்கிற மாதிரி ஜுமான்ஜில ஆரம்பிச்சு எஸ்கேப் ரூம், கியூப், அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்த ஸ்குவிட் கேம்னு சொல்லி ஏகப்பட்ட சீரிஸ் இந்த சர்வியல் த்ரில்லர் டோன்ல அதுவும் கேமை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு லெவல்லையுமே ஒரு கேம் இருக்கும். மொதல் 4 எபிசோடுக்கு 4 டிஃப்ரெண்டான கேம் வந்து ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு ஒரு லெவலா ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. 5, 6, 7, 8ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரே கேமை 4 எபிசோடுக்கு பிரிச்சது மட்டும் இல்லாம இந்த கேம் நடத்துறவங்க கிட்ட இருந்து மாட்டிக்காம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக இந்த கேமை எவன் கண்டுபிடிச்சான்னு தேடி போய் அவனை ரிவெஞ்ச் எடுத்து சம்பவம் பண்றதுக்காக என்னென்ன பண்றாருன்னு சொல்லக்கூடிய நல்ல ஸ்கிரீன் பிளே நரேஷன்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடிச்சு சஸ்பென்ஸ் ஃபேக்டரை மிக்ஸ் பண்ணி கேம் அதை டீகோட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாத்தையும் தாண்டி மைண்ட் ப்ளோவிங்கான கிரேசி ஐடியாவை விஷுவலா அழகா கன்வே பண்ணி காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாமே தரமா பண்ணிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ் எல்லாமே டாப் நாச்சா விஷுவலா அப்பீலிங்கா அப்படி இருந்துச்சு. செட்டு போட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து சம்பவம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய நோட்டபிளான திங்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, எமோஷன், கேரக்டரைசேஷன், ஒரு கேரக்டர் பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன், அதை சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ட்ராஜடி டிராமா அண்ட் கனெக்ஷன்ஸ், அவங்க எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து தப்பிக்கிறாங்கிற டோன் ஆஃப் நரேஷன்ல ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர் டிராமா சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரீஸ்க்கு சீசன் 2 அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்ல இருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சீரீஸ்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணல. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 18+ டிராமா தான், தனியாவே பாருங்க தான் நான் சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். அடல் கண்டென்ட்டை தாண்டி வயலன்ஸ் அண்ட் டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருக்காங்க. சோ அலைன்ஸ் இன் தி பார்டர்லேண்ட் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி